150 190 ரூபா வாங்குறாங்க. அதுவும் வாங்குறது எங்கள்ட்ட தொழில் இல்லை. எந்த பிரச்சனையும் இதுல நாங்க குளிக்க தண்ணி இல்லை, குடிக்க தண்ணிக்கு நாங்க எவ்வளவு கஷ்டம். இந்த சூழ்நிலையில வந்து நாங்கள் என்ன செய்யறோம் இதே நாங்கள் இதுலயும் நாங்கள் நிம்மதியா இருப்போமா இருக்கு. இரவும் வந்து இந்த பக்கத்துல வந்து செல் வந்து பெரிய ஒரு அட்டகாசம் காயப்பட்டு போறாங்க. இது இப்பமோ என்ற நிம்மதி ஒரு வாழ்க்கை இல்லாம மாறுறோம். இப்ப இதுக்கு முடிவு மக்களை வந்து வெளிநாடுகளுக்கு எந்த உதவியில எங்களை மக்களை வந்து மக்களுக்கு ஒரு உணவு குடிநீர் பற்றாக்குறையை நீக்கி நீங்க ஒரு பாதுகாப்பு வச்சு நீங்க பாதுகாத்தா போதுங்களை. வெளிநாடுன்ற அளவுக்கு தமிழ் பாதுகாப்பா இடத்துல வச்சு எங்களை பாதுகாக்கா வைக்கணும். நீங்க எங்களுக்கு தேவை. இன்றைக்கு எங்களை உயிர் இங்க பாக்க ஆஸ்பத்திரி பக்கத்துல இந்த மகன் இருக்கா நேற்று இந்த வந்திருக்கான்னு இப்ப நான் சொன்ன எல்லாம் ஜாம கட்டிருங்க. அதுவும் வந்து ஒரு ஆஸ்பத்திரி மருத்துவ செல் விழுந்தார். அப்ப நாங்கள் எங்க நிம்மதியா வாழ முடியும்? நிம்மதியா வாழ்றது இடம் இல்லை எங்களுக்கு. ஒரு மருத்துவமனை பக்கத்துல இருக்க நிலைப்பாடு. அப்ப நாங்கள் இதுக்கு மேல நாங்கள் இவ்வளவு இடம்பெயர்ந்து வந்து இனி நாங்கள் எங்கால போறது இடம் போறது வழி இல்லை எங்களுக்கு. இனி கடல்ல நாங்க அந்த நிலைப்பாடுல நாங்க இருக்கிறோம். நல்ல குடிநீர் வந்து நல்ல நீரா குடிக்கிறோம். உப்பு நீரை தான் குடிச்சு வாழ்றோம் நாங்க. எங்களுக்கு ஒரு அன்றைக்கு அன்றைக்கு வந்து எங்களுக்கு பெரிய அட்டகாசம் தான். ஆனா இன்றைக்கு வந்து அவர் நிலையில வந்து கருணாநிதி வந்து அமைச்சர் எங்களுக்கு அவர் வந்து ஒரு ஜனாதிபதி அவர் வந்து எங்களுக்கு ஒரு கை கொடுக்கலாம். அவர் எங்களை கை கொடுக்கலாம். இப்ப எங்களை காப்பாற்ற தமிழ் மக்களை காப்பாற்றக்கூடிய அவரே செய்யாம இருக்காரு. என்னத்துக்காக தமிழ் மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டது ஏன் அவர் கைவிட்டு வச்சிருக்காரு சொல்லுங்க. அவரை வந்து கழிச்சு கொண்டு தான் வர்றாரு. இன்றைக்கு பாதுகாப்பு வளையம் அப்படி சொல்லி பாதுகாப்பு வளையத்துக்களை தான் எங்களை வச்சு கொள்றாரு. எந்த குடும்பத்திலேயே வந்து 6 பேர் செத்துட்டாங்க. எந்த குடும்பத்திலேயும் எந்த சொந்தக்காரங்க அதுவும் பங்கருக்கு விழுந்து செத்துருக்கு. அப்ப ஐநா சபையை வந்து நீங்க கேட்க ஐநா சபையும் இல்லைன்னு ஒரு சபையும் இல்லைங்களை கேட்கறதுக்கு நானும் பார்த்தோம். இல்ல இந்தியா வந்து கேட்கும் நாடுகளை காப்பாற்றும் ஈழத்தமிழர்களை ஒரு நாடுமே காப்பாற்றுறதுக்கு இல்லை. இப்ப நாங்க கடைசி உப்பு கடல்ல வந்து சாகர கட்டம் தான் நாங்க இருக்கோம். ஏன்னா கடைசி எல்லையில தள்ளிட்டாங்க. எங்களை கடைசி எல்லைகளை கூட தள்ளிட்டாங்க சொல்லி எத்தனை இடம்பெயர்ந்து வன்னி குளத்துக்கு இடம்பெயர்ந்து வந்து கடைசியா வந்து கடை உப்பு தண்ணிக்கு வந்து கடற்கரை தள்ளிட்டாங்க. குடிக்க தண்ணி சாகுற அளவுக்கு தான் அங்க தள்ளிட்டாங்க. இதுக்கு மேல நாங்க நேரம் இனி அவனுடைய செல்லுகள்